அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எக்ஸாம் சரிங்களா, அதாவது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 3 days வந்து என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், தமிழ் எப்படி படிக்கலாம், மேக்ஸ் எப்படி படிக்கலாம், ஜிஎஸ் எப்படி படிக்கலாம் சரிங்களா, 3 நாளில் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணலாம் சரிங்களா. அதே டயத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கணும், ஒரு சின்ன கைடு வீடியோவாக இருக்கும், மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும், அதே டயத்தில் படிக்கிறதா இருக்கும். ஒரு 3ம் கலந்த ஒரு வீடியோ தான். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு 3 days ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 175+ சரிங்களா, ஒரு 175+லேருந்து 170 வரைக்கும் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறத முழுமையாக கேளுங்க. நம்ம சொல்லக்கூடிய வீடியோஸை பார்த்தா மட்டும் போதாது, அதை பயன்படுத்தணும் சரிங்களா. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ இந்த 3 நாட்கள் வந்து என்ன படிக்கலாம் நான் இதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நண்பர்களே, அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் பிக்யூ, அதாவது எக்ஸாமுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது சரிங்களா. இந்த 3 நாட்கள் நீங்கள் என்னமாச்சும் படிக்கணும் தமிழில் நினச்சிங்கன்னா ஸ்கூல் புக்கை தயவுசெய்து படிக்காதீங்க. ஏதாவது அவுட் சோர்ஸ் புக் வச்சுக்கிங்களா அதையும் படிக்காதீங்க, எதுவுமே செய்யாதீங்க. நம்ம படிக்க இதை படிக்கலையே, அதை படிக்கலையே, இதை படித்தோமா அதை படித்தோமா, படிச்ச வந்து போச்சு, இதை படிக்கணுமே அதை படிக்கணுமே தோணிகிட்டே தான் இருக்கும். இந்த தேடுதல், இந்த பயமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதையும் வந்து நம்ம தப்பு விடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இனிமேல் தமிழ் ஸ்கூல் புக்கை தொட வேணாம். குரூப் 4 எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சரிங்களா, வர சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் யாருமே தமிழ் ஸ்கூல் புக்கோ அவுட் சோர்ஸோ எதையுமே படிக்க வேணாம். ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை அவுட் சோர்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் மேலோட்டமாக ஒரு 1 hour ஒரு 2 hours வந்து மேலோட்டமாக பாருங்கள். அதை வந்து அதை பற்றி நீங்களாக உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்சர் நம்ம எப்படி போடணும், இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ செகண்ட் விஷயம், மிச்சப்படி தமிழ் படிக்க வேண்டாம், அது நமக்கு டிப்ரெஷன் தான் கொடுக்கும். அடுத்து மேக்ஸுமே வந்துட்டு நண்பர்களே நியூவான இது செஞ்சு பார்க்காதீங்க. ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், மேக்ஸ் வந்து ஃபார்முலா சரிங்களா. இந்த இது நம்ம மேக்ஸ் ஃபார்முலாஸ் கொஞ்சம் மேலோட்டமாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் ஃபார்முலாவை 3 days இருக்கா நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. மேக்ஸ் ஃபார்முலா ரொம்ப முக்கியம், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. மிச்சப்படி ராங் சம்ஸ் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து போட்ட சம்ஸே திரும்பி போட்டு பார்க்க வேணாம். சம்ஸாக ரொம்ப போட்டு பார்க்க வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது நிறையா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு விட்ட சம்லாம் நீங்கள் தனியாக நோட்டு போட்டு என்ன ஃபாலோ பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். தப்பு விட்டிங்கன்னா அந்த சம்மை வந்து நோட்டு போட்டு எழுதுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சிருந்தீங்கன்னா அந்த தப்பு விட்ட சம்மை ஓரளவு பாருங்கள் போதும். மிச்சப்படியே உட்காந்து மேக்ஸை செஞ்சு பார்க்கணும். அப்படியே வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நம்ம பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, இதை பார்க்கல அதை பார்க்கல அந்த மறுபடியும் சொல்லக்கூடியது இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டை கொடுத்து நல்லா எழுத முடிஞ்ச நம்மளை 170க்கு மேலே எடுக்க முடியும் நம்மளை 150க்கு தள்ளிடும் சரிங்களா. ஸோ அதனால் அதையும் பண்ணாதீங்க. ஃபார்முலாஸ் பாருங்கள், மேலோட்டமாக தப்பு சம்ஸ் பாருங்கள், இல்லாட்டி அந்த ஃபார்மெட் எப்படின்னு புக்கில் கண்ணால் ஓரலாக பாருங்கள் போதும். உட்காந்து செஞ்சு பார்க்க வேண்டாம். அடுத்து ஜிஎஸ்லாம் படிக்காங்க நண்பர்களே. அதாவது யூனிட் 5ஓ யூனிட் 6ஓ யூனிட் 4ஓ, அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிக்கு எதுவுமே படிக்க வேண்டாம் சரிங்களா. யூனிட் 5, 6 இந்த மாதிரி எதுவுமே படிக்காதீங்க. இனிமேல் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து இப்போ கொட்டி கிடக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஜிஎஸ் ரிலேட்டடாக, அதாவது +2 ஸ்டாண்டர்ட்லையோ 10th ஸ்டாண்டர்ட்லையோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்காங்களாம் பாருங்கள், அதை பாருங்கள். அப்படி இல்லையா நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின்ஸ் மாதிரி போடுவாங்க தெரியுங்களா. அதாவது இப்போ 6th to 10th ஹிஸ்ட்ரி ஒரு வீடியோ அப்படின்னு போட்டிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீ மாணிக்க. அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கீ வீடியோ தான் இருந்தால் பாருங்கள். மிச்சப்படி உட்காந்து படிக்காதீங்க. கொஸ்டின்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். சும்மா கண்ணால் பாருங்கள், உட்காந்து டெஸ்ட்லாம் போடாதீங்க. அந்த மாதிரி கண்ணால் வீடியோஸ் மாதிரி எதாவது பார்த்துக்கோங்க போதும் சரிங்களா. நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் மறுபடி சொல்லக்கூடியது படிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும். சிஏ, சயின்ஸு, ஜாகிரஃபி இது கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா. இந்த 3 நாளைக்கு இது கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம படிச்சிருப்போம். படித்ததில் எப்போ பார்த்தாலும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 5, 6 இதே தமிழும் படிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் நம்ம யாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். அதனால் கடைசி ஒரு 3 days சிஏ ஒரு 5 வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் போடுவாங்கன்னா பாருங்கள், ஒரு மணி நேரமாக தனித்தனியாகும். அதுலேயும் தமிழ்நாடு சிஏ ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரிக்கு இருந்துச்சு அப்படின்னா சிஏ ஒரு 3 days நல்லா பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், தப்பே கிடையாது. வீடியோஸ் பார்க்குறப்ப என்ன தோணும், ஐயோ படிக்காமல் அதை பார்க்குறமே, இது வருமா வராதா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அப்படிலாம் பார்த்தா எதையும் படிக்க முடியாதுனா சிஏ பாருங்கள். சயின்ஸ் படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த 10th சயின்ஸில் 21, 22ஆம் பாடம் உடல்நல நோய்கள், அப்புறம் நம்ம சுற்றுச்சூழல் பாடம் இருக்கும். 9th சயின்ஸில் அமிலங்காரம், இந்த 3 பாடத்தை மட்டும் கொஞ்சம் புக் பேக் பாக்ஸ் ஆச்சும் கண்ணால் பார்த்துட்டு போங்க போதும் சரிங்களா. அதுக்கு ரொம்ப படிக்க வேணாம். ஜாகிரஃபியுமே வந்து பார்த்தோம்னா 10th ஜாகிரஃபியில் ஒரு 5 லெசன் இருக்குது. தோணுச்சுன்னா நீங்கள் புக் பேக் பாக்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க சரிங்களா. இதுவுமே பண்ணாமல் போகக்கூடாதுன்றக்காண்டி நான் சொல்கிறேன் சரிங்களா. இது கொஞ்சம் ஓரளவு பாருங்கள் போதும். இப்படி தான் நீங்கள் படித்தா போதும். அடுத்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, டெஸ்ட் போதும், டெஸ்ட் நோ. அதாவது இனிமேல் வந்துட்டு நீங்கள் நான் ஓயாமல் ஒரு அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லுமே டெஸ்ட் நிறையா போடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்லுவேன்னா, டெஸ்ட்டு போட்டதெல்லாம் போதும் சரிங்களா. எந்த டெஸ்ட்டும் மினி டெஸ்ட்டோ லைவ் டெஸ்ட்டோ இல்லை ஃபுல் டெஸ்ட்டோ
எதுவுமே வேணாம் சரிங்களா. எந்த ஒரு டெஸ்ட்டுமே வேணாம். இன்னும் 4 நாள் எக்ஸாமே எழுத போகிறோம். இன்றைக்கி உட்காந்து எடுத்து டெஸ்ட் எழுதிக்கிட்டு இத்தனை நாள் எழுதாத டெஸ்ட் அன்றைக்கி எழுத போகிறோம். ஸோ அதனால் வந்து டெஸ்ட்லாம் வேணாம். டெஸ்ட்டு போட்டதெல்லாம் போதும். தப்பு கரெக்ஷன் பண்ண நானே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். நான் ஓயாமல் சொல்லுவேன், ஓயாமல் டெஸ்ட்டு போடுங்க. இன்றைக்கி நானே டெஸ்ட்டு வேணான்னு சொல்கிறேன்னா ரீசனோட தான் சொல்கிறேன். ஸோ அதனால் டெஸ்ட்லாம் போதும். நிறையா போட்டு பார்த்தாச்சு நம்ம சரிங்களா. அடுத்து 2 days ஸ்டடி, லாஸ்ட் டே நாட் ஸ்டடி. அதாவது நம்மளே 3 நாட்கள் இருக்குது. புதன், வியாழன், வெள்ளி சரிங்களா. சனிக்கிழமை வந்து எக்ஸாம்ன்றப்ப இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை படிங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை யாருமே சுத்தமாக புக்கை தொடவே கூடாது, படிக்கவே கூடாது. யாருமே ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கக்கூடாது, ஸ்கூல் புக் தொடக்கூடாது, எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை சரிங்களா. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா வேணால் ஏதாவது படிக்கணும்னு தோணுச்சா யூடியூப்பில் வீடியோ பாருங்கள் போதும். என்ன பண்ணலாம், எக்ஸாம் ஹால் டிப்ஸ் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. அப்புறம் வந்துட்டு தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்க சரிங்களா. கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணுறது நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாருங்கள். வேணால் சிஏ கண்ணால் பாருங்கள். வீடியோவில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சிஏ கண்ணால் பாருங்கள். மிச்சப்படி அந்த ஸ்டடி ரிலேட்டடாக எதுவும் பார்க்காதீங்க. சிஏ வேணால் வேணால் நம்ம யூடியூப் பாருங்கள். மிச்சப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த லாஸ்ட் டே வந்து ஒரு 2-3 மணி நேரம் சிஏ பாருங்கள். எக்ஸாம் கால் டிப்ஸு, எப்படி நம்ம எக்ஸாமில் மனநிலைமை இதெல்லாம் நிறையா போடுவாங்களே. இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது நானும் போடுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருங்க. வேணால் ஒரு மூவி பாருங்கள். அன்றைக்கி வந்து நல்லா தூங்குங்க சரிங்களா. அன்றைக்கி வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. அந்த 2 days படிங்க போதும். ஒரு நாள் ரிலாக்ஸாக இருந்தால் தான் அந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ரிலாக்ஸ் ப்ளீஸ் மைண்ட் அப்படின்னு போட்டுருமே. ஏன்னா எக்ஸாம் இந்த 3 நாட்கள் இருக்கப்போ எல்லாருக்குமே என்ன தோணும்னா எதை படிக்கணுமே அதை படிக்கணுமே, இப்படி இருக்குமே, பாஸ் ஆகிருமா பாஸ் ஆக மாட்டோமா, நம்ம வந்து கரெக்டாக போட்டுருமா தப்பாக போட்டுருமா எதுவுமே தெரியலையே, படிச்செல்லாம் வந்துருச்சு, நம்ம அவ்வளோதான், நம்ம பாஸ் ஆக மாட்டோம், நமக்கு எல்லாமே போச்சு, நம்ம என்ன பண்ணுறது, அடுத்த வேலைக்கு படிப்போமா, அடுத்த வேலைக்கு போவோமா, இல்லை குரூப் 2 படிப்போமா, இப்படி போட்டு ரொம்ப மைண்டு குழம்புவீங்க, கவலையாக இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன தான் கவலைப்பட்டாலும், என்ன தான் கஷ்டப்பட்டாலும், என்ன தான் யோசித்தாலும் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எக்ஸாம் நடக்க தான் போகுது. நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எக்ஸாம் மாற போகிறது இல்லை சரிங்களா. அதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க. நம்ம இத்தனை நாள் படிச்சிருக்கோம் சரிங்களா, படிக்காமல் இல்லை, என்ன படித்தது கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது, அதனால் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. மறுபடியும் படித்து கொள்ளலாம். படித்தெல்லாம் மறந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணும். நம்ம என்ன இன்றைக்கி நேற்று படித்தோம், 6 மாதம் 1 year படிச்சிருக்கோம் சரிங்களா. நம்ம படிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கல்வி மாணிக்க சும்மா வந்து 10 புக்கை மனப்பாடம் பண்ணி போகிறதில்ல. அதனால் வந்து படிச்சிருக்கோம்ல, படித்தது வரும். கொஸ்டின் எளிமையாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் கொஸ்டின் எளிமையாக தான் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டின் எளிமையாக தான் இருக்கும். தமிழ் கூட படிக்க தேவையில்ல, கூட படிக்கிறதா இருந்துச்சு. இப்போ லேட்டாக இலக்கண ரிலேட்டடாக கேட்குறோன்னு சொன்னாங்க. கான்செப்ட் புரிஞ்சால் போதும். மேக்ஸும் கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஜிஎஸும் நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். சரி படித்ததை வச்சு எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, படித்தது மறந்து போச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க சரிங்களா. ரிலாக்ஸாக இருங்க. நல்லா 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்க. இந்த 3 நாளுமே என்னையை பொறுத்த வரைக்கும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. ஒரு 5 மணி நேரம் படிங்க போதும். அதுக்கு மேலே ரொம்ப படிக்க வேண்டாம். ஏன்னா நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கீழே தான் போட்டுருங்க. ஸ்லிப் நல்லா தூங்குங்க. பகலையும் கூட முடிஞ்சால் படுத்து தூங்குங்க. அதான் வந்து என்ன நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம படிக்காதது கூட கரெக்டாக கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் படித்தது கூட எக்ஸாம்களை கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஹெல்த் கண்டிஷனும் நம்மளுடைய தூக்கமும் ரொம்ப முக்கியம். இந்த 3 நாள் நல்லா தூக்கம், நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஹால் டிக்கெட்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, பென்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நல்லா மோட்டிவேஷனாக இருங்க எல்லாருமே சரிங்களா. எக்ஸாம் வரப்போகுது, 4 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனோட நம்மளால் முடியும், நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மோட்டிவேஷனோட இங்கே யாருமே வந்து டிமோட்டிவேட்டாக ஆகாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க, நம்மளை கவுத்து விட்டுரும், பதட்டப்படாதீங்க. நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா படிச்சிருந்தா கூட இந்த மாதிரி மோட்டிவேஷன் இல்லாமல் டிப்ரெஷனாகவும் டிமோட்டிவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை கவுத்து விட்டுரும். நீங்கள் நார்மலாக தான் படிச்சிக்கிங்க, சிலபஸ்லாம் கவர் பண்ணல, ஒரு 50 சிலபஸ் தான் கவர் பண்ணிக்கிங்க, ஆனால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க. சரி நம்ம படித்ததை வச்சு நம்ம அட்டன் பண்ணுவோம், நம்ம வருது வராமல் அடுத்த விஷயம், நம்ம படித்த கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம கரெக்டாக படித்தது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் சரிங்களா. படித்து தப்புடக்கூடாது, ரிலாக்ஸாக இருப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் 150 போடுற இடத்துல 170 அடிக்கலாம். நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா 170 இடத்துல 150 போகும். ஸோ பதட்டம் வேணாம், டிப்ரெஷன் வேணாம், டிமோட்டிவேஷன் வேணாம், ரிலாக்ஸ் அண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க, உங்களால் முடியும். நான் வந்து எக்ஸாம்களுக்கு எப்படி டிப்ஸு, தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி வீடியோ அடிக்கிறதுலாம் ஒரு 2 வீடியோ கொடுக்குறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் சொன்னக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.